இன்றைய மன்னா, டுடேஸ் மன்னா. உபாகமம் 32:10, டியூட்ரானமி 32:10. பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். In a desert land he found him, in a barren and howling waste. He shielded him and cared for him. He guarded him as the apple of his eye. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானை சுதந்தரிப்பதற்காக 40 வருஷமாய் வனாந்திர பாதையின் வழியாய் வழிநடத்தினார். அவர்களை கர்த்தர் வழிநடத்தின விதம் அது அதிசயமானது, அது அற்புதமானது. அவர்களுக்கு தூதர்கள் உண்ணும் உணவாகிய மன்னாவை கொண்டு போஷித்து நடத்தினார். பல அற்புதங்களை காணும்படியாக செய்து அவர்களை நடத்தினார். அவர்கள் ஏறக்குறைய கானானை சுதந்தரிக்கும் எல்கைகளிலே யோர்தானுக்கு இக்கரையில் வந்தபோது தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் மூலமாக அவர்களை கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்த விதத்தை நினைவு கூற வைத்தார். பூர்வ நாட்களை நினைக்க அறிவுறுத்தினார். பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வழியிலும் இருந்த அவர்களை கண்டுபிடித்து நடத்தி உணர்த்தி கண்மணியைப் போல காத்தருளின விதத்தை மறவாமல் நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த உற்சாகப்படுத்தினார். அன்பான தேவ பிள்ளையே, பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் இருந்த உன்னை கர்த்தர் கண்டுபிடித்து நடத்தி உணர்த்தி கண்மணியைப் போல வருடம் முழுவதிலும் பாதுகாத்தார் அல்லவா? ஒவ்வொரு நாளும் உண்ண உணவையும் உடுக்க வஸ்திரத்தையும் தந்து சுவாசிக்கிற காற்றையும் பருகுகிற தண்ணீரையும் ஆசீர்வதித்தார் அல்லவா? கையிடும் வேலைகளிலெல்லாம் ஆசீர்வாதத்தை பொழிந்தார் அல்லவா? எத்தனை நன்மைகளை உனக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். அவைகளை ஒவ்வொன்றாய் நினைத்து நன்றி அறிதலுள்ள உள்ளத்தோடு அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடு. அவரை துதி. கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை ஒருபோதும் மறந்துவிடாதே. God bless you.